வேணாம் லாஸ்ட் டான்ஸ் படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எதிர்பாராத விடமா நம்ம நல்ல இறங்கி விட்டுருக்காங்க. என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சோனி? எப்பா டேய், நல் யாருன்னு தெரியாதவங்களுக்கு அவர் ஸ்பைடர் யூனிவர்ஸ்ல தானஸ் லெவல் த்ரெட் தானஸ்னு வச்சுக்கோங்களேன். அவரை வேணாம் லாஸ்ட் டான்ஸ்ல இறங்கி விட்டுருக்காங்க. அவரை வச்சு தனியாவே இன்ஃபினிட் வார் எண்ட் கேம் ஸ்டைல வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமான படத்தை எடுக்கலாம். நம்ம வேணாம் மட்டும் பத்தாது, இருக்க எல்லா ஸ்பைடர்மேன் வந்து நம்ம நல்லா டிஃபீட் பண்ற மாதிரி அந்த கதையை போகணும். அப்படி இருக்க அந்த சமயத்துல இப்போதைக்கு நல்ல வேணாம் லாஸ்ட் டான்ஸ் படத்துல டீஸ் பண்ணிருக்காங்க. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ நல்ல எப்படி இந்த வேணாம் திரைக்குள்ள ப்ளே பண்ண போறாங்கன்னு பிரேக் டவுன் பண்ணி பார்த்தலாமா? ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் ஃப்ளைட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் இப்போதைக்கு நம்ம வேணாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டஸ்ட்டு போயிட்டு இருக்காரு. அவர் எடி பிராக்கை பார்த்து சொன்னலப்பா நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு சொல்ல, எடி பிராக் வந்து பார்த்தீங்கன்னா டாம் குரூஸ் இதை எப்பறம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கலாய்ப்பாரு. ஸோ வெனாமால பறக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ கிங் இன் பிளாக் ஸ்டோரி லைனில் நம்ம வெனாமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் விங்ஸை உருவாக்கி அதன் மூலியமா பறக்க முடியும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெனாமால எப்போயுமே பறக்க முடியும். பட் இப்போ கிங் இன் பிளாக்ல தான் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அவர் வந்து அன்லாக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை இங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்துட்ட அப்புறம் நம்ம எடி பிராக்கை சேஃப் அண்ட் செக்யூர்டா கீழே இறக்குறதுக்காக அந்த பக்கம் நம்ம வெனாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டாவே மாறி இருப்பாரு. ஸோ வெனாமால டெக்னிக்கலா பறக்க முடியும். டிராகன் விங்ஸ் உருவாக்கி அதன் மூலமா பறக்க முடியும். அதை தான் இங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம டாம் குரூஸ் இதை எப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க. மிஷன் இம்பாசிபிள் 5 தான் நினைக்கிறேன். அதுல டாம் குரூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல ஃபுட்பால் வச்சிருப்பார்ல, அதை தான் சொல்ல வராரு போல. அண்ட் இந்த யூனிவர்ஸ்ல டாம் குரூஸ்ங்கிற ஒரு ஆக்டர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்காருங்கிற ஒரு விஷயத்தையுமே பாசிபிளி எடி பிராக் மென்ஷன் பண்றாரு தான் நம்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, டெக்னிக்கலா பார்க்கும்போது நம்ம டாம் குரூஸ் தான் ஃபர்ஸ்ட் அயன்மேனா கேஸ்ட் ஆக வேண்டியது. அண்ட் சீக்ரெட் டாஸ்க்லயுமே டாம் குரூஸ் அயன்மேனா கொண்டு வரதா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடி பிராக் இந்த இடத்துல டாம் குரூஸ் ஒரு ஆக்டரா தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படி அமைப்போதுன்னு பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஏன்டா இவங்க ஃபிளைட்ல ஃபுட்பால் அடிக்கிறாங்க நீங்க கேட்பீங்க. நோ வே ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஆப்வியஸா நம்ம எடி பிராக் பார்த்தீங்கன்னா மெக்சிகோல மாட்டியிருப்பாரு. ஸோ இப்போதைக்கு இவர் மெக்சிகோல வந்து சான் பிரான்சிஸ்கோக்கு வரணும், நடந்து வர முடியாதுல, அதனால ஃபிளைட்லேயே ஃபுட்பால் அடிச்சுட்டு வரப்பல. ஸோ அதான் பேசிக் கான்செப்ட். பட் வெனாம் சிம்பியாட் இங்கே தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் சிம்பியாட்டை துரத்த ஆரம்பிக்குது. இதை ஜீனோஃபேஜ்னு சொல்றாங்க. மார்வலுக்குள்ள ஜீனோஃபேஜ்னு சொல்லி தனி ஒரு ஏலியன் குரூப் இருக்க தான் செய்யுது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றவங்க. எப்படி நம்ம வெனாமுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அதே மாதிரி ஜீனோஃபேஜஸ்க்கு சிம்பியாட்ஸ் பிடிக்கும். சிம்பியாட்ஸை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு டோபமைன் கிக் கிடைக்கும். அது தனி ஏலியன்ஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஜீனோஃபேஜஸை நம்ம நல்லோட அடியாட்களாக காமிச்சிருக்காங்க. லைக் நல்லோட அந்த த்ரோனை காமிக்கும் போது சுற்றி ஏகப்பட்ட அந்த ஜீனோஃபேஜஸ் இருக்கதான் உங்களால் நோட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நல் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நல் தான் இந்த இடத்துல நம்ம ஜீனோஃபேஜை இறக்கி வெனாம கூட்டிட்டு வர பாக்குறாங்க போல. நல்லக்கு வெனாம் எதுக்கு தேவைன்னு சத்தியமா புரியலங்க. காமிக்ல நல்ல ஆக்சுவலா இந்த பக்கம் பூமியில ஏகப்பட்ட சிம்பியட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி தான் பூமிக்கு வந்திருப்பாரு. நல்லால எந்த சிம்பியட்ஸ் எங்க இருக்காங்கிற விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இந்த சிம்பியட்ஸை உருவாக்கினதே நாள் தான். காட் ஆஃப் சிம்பியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நிழல்ல இருந்து இந்த மாதிரி சிம்பியட்ஸை உருவாக்கி இருப்பாரு. நல்ல அதுக்கப்புறம் இம்மோபிளைஸ் ஆக இந்த பக்கம் நம்ம சிம்பியாட்ஸ் எல்லாமே நல்ல சுத்தி வந்து பார்த்தோன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். லைக் ஒவ்வொரு சிம்பியாட்டுமே இந்த நல்ல சுத்தி அப்படியே ப்ரொடெக்டிவ் ஷீல்டு வந்து ஒன்று உருவாக்கும். அது ஒவ்வொரு லேயரா அடிக்க கிட்டத்தட்ட பிளானட் லெவலுக்கு வளர்ந்துருக்கும். அதுதான் இந்த சிம்பியாட்ஸோட பிளானட்டா சொல்லப்படுறேன் கிளின்டார். அந்த கிளின்டாரோட மைய பகுதியில தான் நம்ம நல் இருப்பாரு. அண்ட் நல் வந்து மைய பகுதியில் இருக்க அந்த காரணத்தினால இந்த சிம்பியாட்டோட ஹை மைண்டோட மைய பகுதியும் நல் தான். ஐ மீன் நல்லால இருக்க எல்லா சிம்பியாட்ஸோட அந்த ஹை மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க சொல்லி ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். அதை கனெக்டும் பண்ண முடியும். இப்போதைக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெனாம தேடி வராரு. அண்ட் வெனாமுமே இந்த நல்லுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, அதை மட்டும் அவன் எடுத்துட்டானா இந்த பூமியவே அழிச்சிருவான், நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே ஆப்போசிட்ல இந்த கேரக்டர் நீ மட்டும் வெனாம விட்டு பிரியலனா நல் இந்த பூமியவே அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நல்லுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன தேவைன்னு நம்மளுக்கு தெரியல. வெனாம் 1ல மற்ற சிம்பியாட்ஸ் இந்த பக்கம் வெனாம டெக்னிக்கலா ஒரு லூசர் மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. நீ இந்த கிரகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வெனாம தூக்கி தூரமா எரிச்ச மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாப்ல. பட் இந்த இடத்துல வெனாம் ஒரு முக்கியமான கேரக்டரா புஷ் பண்ணும்போது மற்ற சிம்பியாட்ஸ் சாதிக்காத ஒரு விஷயத்தை வெனாம் சாதிச்சிருக்காரு. வேற என்ன, மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ணிருக்காரு. சம்பந்தமே இல்லாம டிராவல் பண்ணிட்டு அகதிக்கு வந்தாரு. அவரா ஆசைப்பட்டும் போனாலங்க. ஸோ மேபி லைக் மல்டிவர்சல் டிராவல் பண்றது வெனாமுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு போல. இல்ல வெனாமுக்கு இந்த மாதிரி மல்டிவர்சல் லிங்க் வந்து இருக்கு. ஸோ அந்த லிங்கை நான் எடுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட பாசிபிளி நல் உள்ள இறங்கலாம். ஸோ மல்டிவர்சல் லெவல்ல எனக்கு ஒரு லிங்க் தேவை, மல்டிவர்சல் லெவல் காடா நான் மாற ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நல் நம்ம வெனாம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹை மைண்ட் கனெக்ஷனை எடுக்கிறதுக்காக வரலாம். பாசிபிளி லைக் இந்த ஸ்பைடர்மேன் மெமரிஸை எடுக்கிறதுக்காக வராரோ என்னமோ. பட் நல்லுக்கு வெனாம் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு, அது தேவைன்னு சொல்லி தான் அந்த வெனாம பிடிச்சி வரதுக்காக ஜீனோஃபேஜஸ் அப்படி இருக்காரு. ஸோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நல் ஃபுல்லா ஒரு வில்லனா வரமாட்டாருன்னு தோணுது. இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த இந்த சீக்வன்ஸ் பாசிபிளி இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனா தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் அடுத்த படத்தில் நல் வராண்டா அப்படிங்கிற மாதிரி தான் டீஸ் பண்ணுவாங்க நம்புறேன். பிகாஸ் இட்ஸ் டூ சூன் ஃபார் நல். ஸோ நல் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரதான் போறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்வர்ஸ்க்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் டெவலப் ஆகணும். அதே மாதிரி ஆப்வியஸா ஸ்பைடர்மேன்ஸுமே நிறைய பேர் வரணும். இன்ஃபினிட் வார் எண்ட் கேம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணணும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. இட்ஸ் டூ சூன். பட் கூடி சீக்கிரம் பாசிபிளி வர மாதிரி ஏதாவது ஒரு டீஸ் கொடுக்கலாம் நம்புறேன். பார்ப்போம்.
இந்த இடத்துல ஃபிளைட்ல இருந்து கீழே வந்து நம்ம எடி பிராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜீனோஃபேஜஸ் தோர்த்த இன்னொரு பக்கம் ஜூரி மெம்பர்ஸ் தோர்த்திட்டு இருக்காங்க. ஸோ ஜூரிங்கிறது டேனியல் ஆர்வலால உருவாக்கப்பட்ட ஒரு தனி டீம். ஸோ காமிக்ல இந்த வெனம் த ஹண்டட்னு சொல்ல பத்தின ஒரு காமிக் இருக்கு. அதை தான் லூசா இங்க அடாப்ட் பண்றாங்க நம்புறேன். அங்கேயுமே ஜீனோஃபேஜஸ் அண்ட் இந்த ஜூரி டீம் பத்தி தோர்த்திட்டு இருக்கோம். ஏன் இந்த ஜூரி தோர்த்துறாங்கன்னா டேனியல் ஆர்வலோட பையனை இந்த பக்கம் தெரியாதனமா கார்னேஜ் கொண்டுருவாரு. அதுக்காக எல்லா சிம்பியாச்சும் நான் பழி வாங்க போறேன்னு சொல்லி ஆர்வல் தனக்கு கீழேயே இந்த மாதிரி சிம்பியாட்ஸோட எல்லா வீக்னஸுமே கொண்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருப்பாரு ஜூரின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் எல்லா சிம்பியாட்ஸையுமே ஹண்ட் பண்ண அவரு கடைசியா வெனமா ஹண்ட் பண்ண வந்திருப்பாரு. காமிக்ல எதோனா அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் படத்தில் அதை தான் லூஸாக அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்புறேன். இந்த இடத்துல மனுஷங்க கிட்ட இருந்தும் அதே சமயத்தில் ஜீனோஃபேஜஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம வெனம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்லாம் பண்றாரு. தண்ணி கடியில் இருக்கக்கூடிய மீனையுமே இந்த பக்கம் வெனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ மீன் மட்டும் இல்லை, ஒரு தவளையுமே ஒரு கடத்தில் வெனம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் நீங்க ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கலாம், ஒரு குதிரையை கூட அவர் கண்ட்ரோல் எடுத்திருக்காப்ல. என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது? இந்த இடத்துல வானத்துல இருந்து ஏகப்பட்ட இந்த ஜீனோஃபேஜஸ் கீழே இறங்குற ஒரு விஷயத்த டாக்டர் பெயின் நோட் பண்றாங்க. அண்ட் இவங்க தான் டெக்னிக்கலா காமிக்ல இந்த பக்கம் ஸ்கிரீம்னு சொல்லப்படுற சிம்பியாட்டோட ஹோஸ்டாவும் இருப்பாங்க. இங்க கீழே விழுறது ஜீனோஃபேஜஸா இல்ல வெனம் சிம்பியாட்ஸா நமக்கு தெரியல. பட் அடுத்த ஷாட்லயே இந்த பக்கம் ஆர்வல் அண்ட் டாக்டர் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான இந்த சிம்பியாட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிம்பியாட்ஸை தேடி யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. ஸோ பாசிபிளி பூமியில அதிகமான சிம்பியாட்ஸ் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு, அதை கம்ப்ளீட்டா அழிச்சாகணுங்கிற தாட்ல கூட இந்த ஜீனோஃபேஜஸ் பூமிக்கு வந்திருக்கலாம். அதை தொடர்ந்து இந்த ஷாட்ல நம்ம பேட்ரிக் முலிகனை காமிச்சிருக்காங்க. ஸோ போன படத்தோட எண்ட்ல நம்ம கார்னேஜோட ஒரு துளி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே விழுந்திருக்கும். ஸோ இவர் கார்னேஜோட புள்ளியா மாறி இருப்பாரு. வெனமோட பேரை டாக்ஸின் சொல்லுவாங்க. பட் இவர் டாக்ஸினா இல்லாம பாசிபிளி லேஷரா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா லேஷர் சிம்பியாட்டை காமிச்சிருக்காங்க. இது நம்ம வெனம் கிடையாதுங்க, லேஷர். அந்த லுக்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டா ஒரு கிரீன் டிண்ட்டுமே இருக்கு. ஸோ டாக்ஸினுக்கு பதிலாக இந்த ஆஃபீஸர் பாசிபிளி லேஷரா மாறலாம், சான்சஸ் அதிகம். அண்ட் அவர் தான் இந்த பக்கம் லைக் சிம்பியாட் அண்ட் எடி பிராக் ஒன்னா இருக்க வரைக்கும் இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்றாப்ல. ஒருவேளை இந்த வெனம் அவருடைய வம்சத்தை இங்க பரப்பிட்டு இருக்காருல, லைக் கார்னேஜ் வந்துட்டாரு, கார்னேஜோட புள்ளிய வரும்போது நம்ம வெனமோட அந்த ஹை மைண்ட் பத்தினா இந்த பூமியில எக்ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு விஷயம் நம்ம நல்லுக்கு பிடிக்கலையோ, வெனம் அவனுக்கான ஹை மைண்டை உருவாக்கிட்டு இருக்கான், இது சரியில்லைங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். ஃபிளைட்ல இருந்து கீழே வந்து எடி பிராக் இப்போதைக்கு அந்த ரோட்ல ஓடிட்டு ஒரு வேன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்காரு போல. ஸோ அந்த வெனமுக்கு பக்கத்துல ஒரு கேரக்டர், ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு குட்டி ரூமர் கிளம்பிச்சு, வெனம் ஆக்சுவலா தன்னுடைய பையன் மாதிரி பீட்டை பார்க்குற பார்த்துப்பானு. ஸோ பாசிபிள் இங்க இருக்க அந்த குட்டி பையன் பீட்டை பார்க்குறான் இருக்கலாம். பட் கண்டிப்பா சோனி அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஸ்பைடர்மேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மார்வல் அண்ட் சோனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இருக்கான். பட் ஏதோ ஒரு வகையில் இவன் தான் பீட்டர் பக்கருங்கிறத கண்டிப்பாக டீஸ் பண்ணுவாங்க தான் தோணுது. அதே மாதிரி அவருக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இங்கே பார்த்த மாதிரியே இருக்க த அமேசிங் ஸ்பைடர்மேனில் பார்த்துருப்பீங்களே நம்ம லிசர்டான அந்த லிசர்டா அப்படியே இந்த படத்துக்காக ரீகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அவர் லிசர்டா வந்தார். இந்த படத்தில் பாசிபிளி அங்கிள் பென்னா காமிக்கப்படலாம், சான்சஸ் இருக்கு. சும்மா ஒரு கெஸ்ட் தான், நடக்கும் நான் சொல்ல, பட் நடத்தா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு சொல்கிறேன். அப்படியே எடி பிராக் அங்கிருந்து கிளம்பி கேம்பிளிங் பண்ண வந்திருக்காரு. ஏன் வந்தார், ஏன் கேம்பிளிங் பண்ண வந்தாருன்னு சத்தியமாக தெரியல. செவரேர் செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அவர் ட்ரெஸ் ஆட்டி போற மாதிரி தெரியுது. வேணாம் நினைச்சேன் அந்த டக்ஸிடோ மாதிரி ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஏன் தேவையில்லாம ஒரு பைபிளை அடிச்சு தம்சம் பண்ணி இந்த இடத்துல தான் செகண்ட் ஃபைனல் ஃபைட்டுங்கிறது நடக்க போகுதுன்னு நம்புறேன். லைக் லிட்டரலா நம்ம வேணாம எடி பிராக் இருந்து பிரிச்செடுக்க ட்ரை பண்றாங்க போல. நம்ம எடி பிராக் அவன் இல்லாம என்னால சர்வைவ் ஆக முடியாதுங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்றாரு. அண்ட் இந்த ஷாட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் பெயிண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள் மனிதனை தொடுற மாதிரி அதே ஒரு பெயிண்டிங்கை ரெப்ளிகேட் பண்றாங்க. ஸோ லைக் வேணாமே நீ நானும் வேற இல்லடா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இங்க ரெண்டு பேருமே ஒன்னதா இருக்க ஆசைப்படுறாங்க. பட் பேக்ரவுண்ட்ல ஒரு அந்த டைலாக கேட்டு பாத்தீங்கன்னா, வெல் நீ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபைனலா பாசிபிளி இந்த பக்கம் நம்ம எடி பிராக் வேணாம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் எழுதப்படலாம். பட் வேணாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடி பிராக்கு கமிட்மெண்ட்டே கொடுக்குறாரு. உண்மையான சிம்பியாட்ஸ் வேணாம் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. வேணாமுக்கு காமிக்ல ஏகப்பட்ட ஹோஸ்ட் இருக்காங்க. யார் ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்காங்களோ அவங்க கூட வேணாம் போயிடுவாப்ல. ஐ மீன் ஒரு கட்டத்துல லிட்டரலா எடி பிராக் இருந்தும் அவன் சாகர தருணத்துல இருந்தும் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹல்கா ஹோஸ்டா சூஸ் பண்ணிப்பாப்ல. சிம்பியாட்ஸ் எப்போதுமே தங்களை தான் காப்பாற்ற போராடிட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துல அதை கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த வெனம் 1 வெனம் 2ல எந்த அளவுக்கு அவங்க முரண்பாடுகளோட இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காங்க, எடி பிராக் அண்ட் சிம்பியாட்டுக்குள்ள எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுமே தெளிவா சில இடங்களை காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. முதல்ல ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்புறேங்க. நல்ல விஷயம் தான், பட் காமிக்க அக்யூரேட் கிடையாது. சோனி நிறைய விஷயங்களை மாத்தி தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேனை பெருசாக எங்கேயுமே டீஸ் பண்ணல. பட் ஸ்பைடர்மேன் இல்லாம கண்டிப்பா இந்த ஒரு வெனம் படத்தை முடிக்கவே முடியாது. இதுக்கு என்னதான் லாஸ்ட் டான்ஸுங்கிற மாதிரி பேர் கொடுத்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டாம் ஹார்டி வெனமா கண்டினியூ பண்ண போறான்னு தான் தோணுது. அதுக்காக தான் முக்கியமா நான் நல்லையே இறக்கிருக்கேங்க. ஸோ நல் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிரெடிட் சீனா தான் இருக்கணும். அவர் பாசிபிளி நடுவில் எங்கேயாவது ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல வரலாமே தவிர்த்து அவர் இந்த படத்தோட மெயின் வில்லனே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க.
நல் இஸ் அ டேனஸ் லெவல் த்ரெட். அவர் இறங்கினா கண்டிப்பாக ஒரு கூட்டமே தேவைப்படும் அவரை டிஃபீட் பண்ண. பட் அந்த லுக்குங்கிறது நல்லா இருக்கு. ஸோ காமிக்கில் நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரி லைக் ஒரு ஒயிட் ஹேரோட பயங்கரமாக இருக்க லுக்கு. ஆனால் ஒரு த்ரோனில் உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி இவர் இருக்க அந்த த்ரோன் வந்து கிளின்டாராக இருக்கலாம். அண்ட் எல்லா இடங்களிலுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பியாட்டுமே இன்டர் கனெக்டடாக இருக்கு. இதுதான் ஹை மைண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் காமிக் படி நீங்கள் சிம்பியாட்டாக இருக்கும்போது செத்தா கூட உங்களுடைய அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த ஹை மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். அதன் மூலியமா இந்த ஹோஸ்டாக இருந்தவங்களோட மெமரிஸும் இந்த இறந்து போன சிம்பியாட்டோட மெமரிஸும் ஒன்னா merge ஆகி ஒரு புது சிம்பியாட் கூட உருவாகுமா. ஸோ அது வந்து ரொம்ப டீப்பாக லோருக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். பட் பேசிக் ஐடியான்னு பார்க்கும்போது எல்லா சிம்பியட்ஸுமே இன்டர் கனெக்டட். அண்ட் அந்த கனெக்ஷனோட மிடில் இப்போதைக்கு நல்ல இருக்காப்ல. அண்ட் நல்லுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வேணாம் கிட்ட தேவை. அதை எடுக்கிறதுக்காக ஜீனோஃபேஜ் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஹண்ட் பண்ண, இந்த பக்கம் வேணாம பிடிக்காத சிம்பியட்ஸை பிடிக்காத ஆர்வலுமே ஜூரிங்கிற ஒரு டீம் வச்சு ஹண்ட் பண்றாங்க. காமிக் புக் வெனாம் த ஹண்டட் ஸ்டோரியில் என்ன லூஸ் ஆட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இந்த படம் முழுக்கவே நம்ம வெனாம் ஆளை ஒடுக்கடா சாமின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பார் தான் தோணுது. மூளைக்கு நிறைய சேசிங் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்க சான்சஸ் அதிகம். இப்போ வரைக்குமே படம் கொஞ்சம் ப்ராமிசிங்காக தான் இருக்கு. ஒரு 2-3 ஷாட்ல மட்டும் லேஸ்டாக காமிச்சிருக்காங்க. ட்ரெயிலெல்லாம் நல்லா தான்டா பட்டிருக்கேன். ஆனால் படத்தில் சொதப்பிட்டீங்களாடா சோடி. காத்திருப்போம், இன்னும் ஒரு 2-3 வாரம் தான் இருக்கு படம் வர. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கடைசி சைடில் இந்த பக்கம் நம்ம வெனாம் எடிப்ராக் ஒன்னா சேர்ந்து கேம்லிங் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. கேம்லிங் உள்ள போகாதீங்கடா, சூதாட படாதீங்கடா சொன்னா கேட்கிறாங்களா. வேணாம் எனக்கு இன்னும் காசு வேணும்னு சொல்லி இருக்க எல்லா காசையுமே தியாகப்பட்டு இருக்காப்ல. பட் ஏன் ஓரளவே ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லராக தான் இருக்கு. படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இப்போதைக்கு வேணாம் திரிக்காக காத்துட்டு இருக்கீங்க?